வெல்கம் டு கார்டனிங் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு வீட்டில் வந்து மாடியில் தோட்டம் போட முடியாது, நிலத்துலையுமே வந்து எல்லா காய்கறிகளையுமே நம்ம பயிரிடணும். ஆனால் இடம் வந்து அதிகமாக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடமா இருக்கும். அந்த சின்ன இடத்துல எல்லா காய்கறிகளையுமே வந்து நம்ம பயிரிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டோம்னா நம்ம பண்ண முடியும். அதான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கீழே வந்து ஒரு சின்ன இடம், ரொம்ப வந்து இவ்வளோ தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கை நீட்டுறது தெரியுதா, இவ்வளோ இடம் தான் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே நமக்கு தேவையான எல்லா காய்கறிகள், பழங்கள், பல மரங்கள் வைக்க முடியாது, காய்கறி செடிகள்னு வச்சுக்கலாம். காய்கறிகள், கீரைகள், கொடி வகைகள், இந்த மாதிரி செடிகளை பூரா இந்த சின்ன குறுகிய இடத்துக்குள்ளே எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, இப்போது பஞ்சாயத்தில் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்து ஒரு இடத்துல குறுங்காடு வளர்க்குறது அப்படின்ற ஒரு முறையில் வளர்க்குறாங்க. இப்போ பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த இருக்குது பார்த்தீங்களா, குறுங்காடுன்னு ஒரு இது வளர்ப்பாங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு பேர். அது எப்படின்னா எல்லா வகையான செடிகளையுமே வந்து நெருக்கி ஒட்டி வச்சு அதை வளர்ப்பாங்க. ரொம்ப வேகமாக அதிகமான மகசூல் வேகமாக வளரும். அதே டெக்னிக் தான் நம்ம இதில் நம்ம வளர்க்க போகிறோம். எல்லா வகையான காய்கறிகளையுமே நெருக்கமாக வச்சு நம்ம வளர்த்து தனித்தனியாக வச்சு வளர்த்தா எந்த மகசூல் கிடைக்குமோ அதே மாதிரி மகசூல் இதில் நம்ம கிடைக்க வைக்க முடியும். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல தான் கலப்பு பயிர் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை வந்து நான் காமிச்சிருப்பேன். நம்ம தோட்டத்தை வந்து ஒரு vlog வீடியோ மாதிரி போட்டிருந்தப்போ இதை காமிச்சிருப்பேன். இதுதான் வந்து கலப்பு பயிர். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லா செடியுமே இருக்கும், கிட்டத்தட்ட எல்லாமே இருக்கும். காய்கறி செடிகள் எல்லாமே இருக்கும். உயரமாக இருக்கிறதுல வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, தக்காளி இருக்குது. கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து மிளகாய், சம்பா மிளகாய் இருக்குது, குண்டு மிளகாய் இருக்குது. அப்புறம் இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. இலக்கே வந்து கீழாநெல்லி செடியும் இருக்குது. கீழாநெல்லி செடி நான் வளர்க்கல, அதுவும் வளர்ந்தது. உள்ளே போனோம்னா சொடக்கு தக்காளி இருக்குது. வேறு என்ன செடி இருக்குன்றதை காட்டுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம்னா மணத்தக்காளி இருக்குது. மணத்தக்காளி, கொஞ்சம் உள்ளக்க வந்து பாலக்கீரை போட்டிருந்தேன். பாலக்கீரையை வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்குடைய செடிகள் வந்து கொஞ்சம் ஆக்கிரமிச்சிருச்சு. உள்ளக்க இருக்கும், மூடிடுச்சு, மேக்ஸிமம் மூடிடுச்சு. ஒன்றும் தப்பிச்சு வராது, எனக்கு தெரிஞ்சு பெருசாக உள்ளக்க இருந்துச்சு. பாலக்கீரை போச்சு. ஓகே, இது எதுக்காக இப்படி போட்டிருக்கேன், இதனால் நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம குறுகிய இடத்துல வந்து எல்லா வகையான செடிகளையும் வளர்க்க முடியும். நான் தள்ளி போய் உங்களுக்கு காட்டுறேன். இடம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். மொத்த பிளேஸ் எவ்வளோ தான், மொத்த இடமே எவ்வளோ தான். குள்ளக்க நம்ம வந்து எப்படி செய்யணும்னா, எல்லா வகையான செடிகளையும் கலந்து வைக்கணும். ஒரே வகையான செடிகளை மட்டும் அடர்த்தியாக ஒட்டி வைக்காமல் வித்தியாசமான செடிகள் இருக்கும் இல்லையா. இப்போ வெண்டைக்காய்க்கும் கத்திரிக்காய்க்கும் சம்மந்தமே கிடையாது, வேறு குடும்பம், எல்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டான எல்லாம். அப்படிங்கிறப்ப இந்த 2 செடிகளையும் நம்ம கலந்து வைக்கலாம். செடிகளை இப்படி நம்ம கலந்து வைக்கிறதுனால என்ன பயன் இருக்குது அப்படின்னா, முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி ஒரே ரக செடியில் வச்சோம்னா அப்படின்னா, அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மிளகாய் மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ, மிளகாய்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும் அதிகமாக தேவைப்படும். அந்த சத்தை மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டே வளரும். இருக்கக்கூடிய எல்லா மிளகாய் செடியுமே அதே சத்து அதிகமாக எடுக்கும். அப்படிங்கிறப்ப பற்றாக்குறையாகும், வளர்ச்சியும் ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போது அதுக்கு பதிலாக இப்போ வந்து நம்ம எல்லா செடியும் கலந்து வைக்கணும். எல்லா வகையான ஃபேமிலி செடியும் கலந்து வைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இதுலாம் நடுவில் வந்து பயிறு வகை செடிகளை நல்லா அதிகமாக நடலாம். லெகுமினேசி அப்படின்ற ஃபேமிலி செடிகளை அதிகமாக நடலாம். எதுக்காக அப்படின்னா, அந்த மாதிரி பயிறு வகை செடிகளை நம்ம நடும் பொழுது அந்த செடிகளுடைய வேர்லேருந்து தலைச்சத்தை வந்து இயற்கையாகவே உற்பத்தி பண்ணும். அந்த வேர்கள் ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியாவில் இருக்கும். அதை பற்றி நிறையா வீடியோக்களை நம்ம சொல்லியிருப்போம். இயற்கையாக அது உற்பத்தி பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்து நம்ம தலைச்சத்தை குறைவாக போட்டால் போதும், செடிகள் எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரியான நன்மைகள் நிறையா இருக்குது. பயிர் வகை செடினா என்னென்னு சொல்லலாம்னா, அவரை சொல்லலாம், தம்பட்டை அவரை, பீன்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையுமே எல்லாத்தையுமே நடலாம். வெந்தயக்கீரை கூட நடலாம். இதெல்லாம் பயிர் வகை செடிகள் தான். இதெல்லாம் வச்சோம்னா வந்து நமக்கு நைட்ரஜன் தலைச்சத்து வந்து இயற்கையாகவே கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ அடர்த்தியாக வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு வெண்டை இருக்குது, இங்கிட்ட ஒரு வெண்டை இருக்குது, இங்கனே ஒரு வெண்டை இருக்குது,
உள்ள பின்னாடி வந்து மிளகாய் ஒட்டி இருக்குது, பின்னாடி இன்னொரு மிளகாய் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, கீழே வந்து சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது. அதுக்கப்புறமா நடுவில் வந்து நான் ஒன்று காட்டுறேன். நடுவில் வந்து அஸ்வகந்தா போட்டிருக்கேன். அஸ்வகந்தா, அப்புறம் பச்சை மிளகாய், அந்த குண்டு மிளகாய் 3 போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் கார்டனிங் விளாக் வீடியோவில் கேட்டிருந்தேன், இந்த ரக வெண்டை வந்து என்ன ரகம் அப்படின்னு கேட்டிருந்தேன். யாருமே நான் சொல்லலை, தெரியலைன்னு நினைக்கிறேன். காய் எப்படி இருக்குன்னா, ஆனால் ரோஸ் கலரில் ரெண்டும் கலந்துருக்கு. அதனால் இது உறுதியானது என்ன ரகம் அப்படின்றது நமக்கு சொல்ல முடியல. யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கலப்பு பயிர்னால் இன்னொன்று என்னென்னா, நமக்கு வந்து பூச்சிகளுடைய இது வந்து ரொம்ப குறையும். ஒரு பூச்சி வந்து ஒரு செடிக்கு வராது, ஒரு செடி இருந்தாலே வராது. இன்னொரு பூச்சி வந்து அந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து வெண்டையை தாக்கக்கூடிய ஒரு செடி பூச்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பக்கத்தில் மிளகாய் இருக்கும்போது அந்த பூச்சி வராமல் போகலாம். மிளகாயில் வந்து இதை தாக்கக்கூடிய பூச்சிகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இதில் நிறையா வளரலாம். அந்த மாதிரி கலப்பு பயிரில் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. சின்ன இடத்துல அதிக பயிர்கள் வளர்க்கலாம். அதே மாதிரி சத்துக்கள் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்து ஆகணும். ஏன்னா எல்லா செடிகளும் பக்கத்தில் இருக்கிறதுனால உரங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி போட்டு வளரும். குறுங்காடுகள் வளர்க்குறாங்க இல்லையா கவர்மெண்ட்லேருந்து, மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு வளர்ப்பாங்க. எல்லா வகையான மரங்களையும் வந்து சின்ன இடத்துல பக்கத்தில் வச்சு வளர்ப்பாங்க. அப்படி வளர்க்கும்போது எல்லாமே போட்டு மேலே சல்லுன்னு வேகமாக வளர்ந்துடும் அப்படின்ற காரணத்தினால வளர்ப்பாங்க. கிட்டத்தட்ட இதுவும் அதே கான்செப்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு வேறு ஃபேமிலி இதில் நம்ம வைக்கணும். இதில் வந்து நிறையா எல்லாமே வேறு ஃபேமிலி நான் வைக்கலை. நிறையா சொலானேசி ஃபேமிலி செடிகள் நிறையா வச்சுருக்கேன். இந்த மிளகாய், தக்காளி, கத்தரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்து மணத்தக்காளி, சுடக்கு தக்காளி இதெல்லாமே சொலானேசி ஃபேமிலி தான். ஏன்னா காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் சொலானேசி ஃபேமிலியை தவிர்த்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. வேறு காய்களே கிடையாது, அதிகமாக இதில் தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெண்டை இதெல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சுருக்கேன். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, கீழே இந்த கிழங்குகளை படர விட்டதுனால தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படுறதில்ல. கீழே சூரிய ஒளியே போகாமல் நல்லா ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கிடுது. இந்த பிரச்சனையும் நமக்கு ஒரு இது நல்லது கிடைக்குது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே ஒர்க் ஆகுது இது. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம கார்டனிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.